Hello, hi and welcome back to Easy Tips channel Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன டிப் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேஸ் பார்க்க ரொம்ப பிரைட்டா அழகா இருக்குங்க. ஆனா திருஷ்டி போட்ட மாதிரி நிறைய பேருக்கு அந்த மூக்கு மேல அந்த blackheadsலாம் இருக்கும். சோ மூக்கு மேல மட்டும் கிடையாது இந்த இடத்துல சோ இங்க எல்லாம் கூட இருக்கும். சோ அந்த மாதிரி blackheads வந்து பார்லர்ல போய் தான் ரிமூவ் பண்ணுவோம். ஒரு சில ட்ரீட்மென்ட் நம்ம வீட்லயே பண்ணா ஆனா வந்து எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம சூப்பரான மெத்தட நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க ஈஸியா வீட்ல இருக்க பொருளை வச்சே ரிமூவ் பண்ணலாம். சோ அது எப்படி அப்படினு நானே உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நம்ம டிப்ஸ்க்கு போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டிப்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கேன். ப்ளஸ் இந்த ஆலோவேரா வீட்டில் இருக்க ஆலோவேராவை யூஸ் பண்ணலாம். நான் வந்து வீட்டில் இருக்க ஆலோவேரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் ஆலோவேரா இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் ரெடிமேடாகவே கிடைக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் இதையும் யூஸ் பண்ணிட்டு இந்த ஜெல்லை எடுத்துட்டு இந்த பேக்கிங் சோடால போட போறேன். ஸோ பேக்கிங் சோடால போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். ஸோ நான் இந்த ஜெல் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. ஸோ பாருங்க இந்த ஜெல் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஜெல்லை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போறோம். இந்த பேக்கிங் சோடா வந்து ஆலோவேரா ஜெல்லோட நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஒரிஜினல் ஆலோவேரா போட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் வரும். ஒரிஜினல் ஆலோவேரா போட்டிங்கன்னா எல்லோ கலர் வரும். ஜெல்லு போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கலர் வராது. இது ஒரிஜினல் அப்படின்றதுனால உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை எடுத்து லைட்டாக ஒரு லைட்டான மசாஜ் பண்ணணும். அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோங்க. ஃபேஸை அந்த ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து உங்களுடைய போர்சஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸ்கின்னை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக போர்சஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல blackheads வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒரு 3 times செஞ்சிங்கனாலே போதும். ஸோ பாருங்கள், ஸோ நான் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு இந்த இடத்துலலாம் இருந்துச்சு, இந்த டிப்லலாம் கூட இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல டிப்ஸ் மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லவன்யா. நன்றி, வணக்கம், பை பாய்.